காட்சி 3. பங்குபவர்கள் யானை, மான், முயல், பூனை. Thank you. Give them the big round of applause. Good imaginary and ordinary, extraordinary performance by our 3rd standard student. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்கலாமா? ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிச்சிருக்கேன், இறங்கிடுவேன். முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற சில விஷயங்களை ரத்தின சுருக்கமாக 2 நிமிடங்களில் சொல்லி நான் என் இடத்திற்கு சென்று அமர்ந்து விடுவேன். அது வரைக்கும் தான் அமைதி காக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று இருக்கிற நிறைய ஆன்றோர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அக்பர் குழுமத்தினுடைய சேர்மன், எங்களுடைய கண்ணியத்திற்குரிய சேர்மன் அவர்கள், கண்ணியத்திற்குரிய கரஸ்பாண்டன்ட் அவர்கள், அவங்களுடைய குடும்பத்தார்கள், வந்திருக்கிற அஹ்மத் சார் அவர்கள், இன்னும் ஏனைய பெரியோர்கள், கெஸ்ட் ஆஃப் ஆனர், சீஃப் கெஸ்ட் உட்பட பெற்றோர்கள், அவர்களுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், வந்திருக்கிற மாணவர்களுடைய சகோதரர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லோருக்கும் முகமது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப். வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லாமே. நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில பேராச்சும் பதில் சொல்றாங்கன்றதால் சந்தோஷம். கண்ணியமிகு பெற்றோர்களே, அக்பர் பள்ளி அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த ஆண்டு உங்களிடத்துல எங்களுடைய ஹானரபிள் சேர்மன் சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அக்பர் பள்ளியை முன்னேற்றுவோம், அதுல குறிப்பாக இஸ்லாமிய எஜுகேஷனை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற வாக்குறுதியை எங்களுடைய ஹானரபிள் சேர்மன் அவங்க கொடுத்தாங்க. நான் ஒரு 4-5 விஷயங்கள் அக்பர் பள்ளியில் இந்த வருஷம் செயல்படுத்தப்பட்டிருக்கு, அது என்ன மாற்றத்தை உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை உடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் சொல்லிட்டு நான் என்னுடைய இடத்துக்கு போயிருக்கேன். அக்பர் பள்ளியில காலையில உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் மெனக்கெட்டு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய குர்ஆன் எஜுகேஷன் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் செகண்ட்ல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் வராங்க. அதுல 2வது வகுப்புக்கு மேலாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு ஜுஸுக்கு மேலாக பாடம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். இதையும் தாண்டி அங்க இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ்ல முக்கியமான சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது. நீங்க நினைக்கலாம் ஏதோ சில விஷயங்களை அவர்களுக்கு போதிக்கிறாங்கன்னு சொல்லி. குறிப்பாக நபிமாருடைய வரலாறுகள் அவர்களுக்கு போதிக்கப்படுது. நீங்க நினைக்கலாம் நபிமாருடைய வரலாறு அப்படியே கடந்து போகக்கூடியது. ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி அதுல நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அவர்களுக்கு சொல்லி எவ்வளவு அல்லாஹ் ஒரு நபியை சோதிப்பான், இருந்தாலும் இறையச்சத்தை அல்லாஹ் எவ்வாறு எதிர்பார்க்கிறான் என்ற நீண்ட வரலாறு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் வெளியிடங்களிலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் அந்த பிள்ளையுடைய மனதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவருடைய மென்மையான பக்குவம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்பட்டு நற்குணத்துடைய பெட்டகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையெல்லாம் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய வளர்ந்த பருவத்திலே சொல்லிக் கொடுக்கப்படும். நீங்க நினைக்கலாம் இது என்ன பெரிய மாற்றத்தை அவருடைய உள்ளங்களில் ஏற்படுத்த போகுது. ஒரு பிள்ளைக்கு ஆரம்ப நேரத்தில் நீங்க தீனுடைய கல்வியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பின்னால் அந்த பிள்ளையை எந்த விதமான சூழ்நிலையில் நீங்கள் வளர்த்தாலும் அந்த பிள்ளை நிச்சயமாக தீனுடைய அதே ஸ்திரத்தில், தீனுடைய அதே பக்குவத்தில் நிச்சயமாக இருக்கும். எப்பொழுது சிறு வயதில் தீனை விடுத்து மற்ற கலாச்சாரத்தில் நீங்கள் கொடுப்பீர்களோ அப்பொழுது அந்த பிள்ளை ஆங்காங்கே சில குறைகளை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அதிர்ச்சியான தகவல், கோயம்புத்தூர்ல அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிசினஸ் என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் பெற்றோர்கள் கவனிக்கணும், வயதான பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இன்றைக்கு கோயம்புத்தூர்ல டாப் பிசினஸ் என்ன தெரியுமா? அனாதை ஆசிரமங்கள். பிள்ளைகளை இறுதி நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து கோயம்புத்தூருடைய அந்த கேரளா பார்டர் ஃபுல்லா நிறைய வந்துருச்சு. இன்றைக்கு பெரிய பிசினஸ் கோயம்புத்தூர்ல ஹோமேஜ் தான், ஓல்டேஜ்.
அம்மா அப்பாவுக்கு 50 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா மாசம் 5000 கொடுத்து அவங்களுடைய பெற்றோர்கள் அங்க கொண்டு போய் விட்டுறாங்க. மாசம் தொகை கொடுத்தா மட்டும் போதும், அந்த ஹோம் ஏஜ்ல அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, அதுல வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 40,000 டோட்டல் செட்டில்மெண்ட் பர் இயர், அது இல்லாம மாசம் 5000 அவங்களுக்கு ஒரு வகையான வீடு. 1 லட்சம் டோட்டல் செட்டில்மெண்ட் ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு மாசம் 7,000 அவர்களுக்கு ஒரு வகையான உணவு. இப்படி அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி ஓல்ட் ஏஜ்களை கோயம்புத்தூர் கேரளாவுடைய அந்த பார்டர் நிறைய கட்டி இன்னைக்கு அந்த பிசினஸ் கோயம்புத்தூர்ல நான் சொல்லல, தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற அறிவிப்பின்படி 2024-25 ஆண்டுகள்ல கொடிகட்டி பறந்து வரக்கூடிய ஒரு பிசினஸ் இந்த ஹோம் ஏஜ் பிசினஸ். இந்த ஓல்ட் ஏஜ்கள் முதியோர் இல்லங்கள் தான். இதற்கான பெரிய காரணங்களை ஆய்வு செஞ்சு தமிழ்நாடு அரசு சார்பாகவே சில ஆர்கனைசேஷன்ஸை கூப்பிட்டு இது ஏன் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தா, இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை 45 வயதிற்கு மேலாக வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவங்கள பார்க்க முடியல, அவருடைய மருத்துவத்தை பார்க்க முடியல, அவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியல, அவர்கள் உதவி ஒத்தாசையை இருக்க முடியல, அவர்களை பராமரிக்க முடியல. அவர்கள் என்னுடைய மனைவிக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்பதாக எண்ணி அவங்க 2 பேரும் அக்கா அம்மா வாங்க, நீங்க 2 பேருக்கு மாசம் நான் பணம் கொடுத்துறேன், நீங்க அங்க போய் செட்டில் ஆகிட்டு நல்லபடியா இருங்கன்னு சொல்லி கொண்டு போய் பெத்த புள்ள வந்து விட்டுருந்தான். மௌத்த நான் உண்மை செய்தி சொல்றேன். அந்த அந்த நிறுவனத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. 4 மாதங்களுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இறந்துடுறாங்க. தகவல் தெரிவிக்கப்படுது அந்த பிள்ளைக்கு, இந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க. அவர் சொல்றாரு, சென்னையில எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் ஒரு 15,000 அனுப்பிடுறேன், நீங்க அவரை குளிப்பாட்டி அவர் அடக்கம் செஞ்சிருங்க, நாளைக்கு காலையில் நான் டிக்கெட் போட்டு வந்து சென்னையில கோயம்புத்தூர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற நிதர்சனமான வார்த்தையை ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு சொன்னது ரொம்ப முன்னாடி எல்லாம் இல்ல, 2024 நவம்பரில் நடந்த செய்தி. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பெருக்கில்லை. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற அந்த ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி கோயம்புத்தூர்ல இன்றைக்கு வரைக்கும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து கூட எந்த பெற்றோரும் சேர்க்கப்படவில்லை என்பதுதான் 2024-25 சரித்திரம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு இஸ்லாமிய பெற்றோர் கூட கிடையாது. பலத்த கரகோஷம் கொடுக்கிறோம். நம்மளுடைய பெரிய கிருபை, ஒரு இஸ்லாமிய பெற்றோர் கூட அந்த இடத்துல கிடையாது. இது ஏன்? இதற்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முறையான தீனுடைய கல்வியை ஆரம்ப நேரத்திலே கொடுத்ததின் காரணமாக இன்றைக்கு போய் அவர்களை சேர்க்கல. ஆனா இன்றைக்கு நீங்க கண்கூடாக பார்க்கலாம், இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள், நான் ரொம்ப ஓப்பனாகவே பேசுறேன், சைக்காலஜில சொல்றாங்க 2000க்கு பிறகு 2010க்கு பிறந்த பிள்ளைகளை Gen Z கம்யூனிட்டின்னு சொல்றோம். Gen Z கம்யூனிட்டி, இவங்களுடைய கம்யூனிட்டிக்கு அவங்க கொடுக்கிற சைக்காலஜிக்கல் டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இவர்கள் பெற்றோர்களை பார்க்க மாட்டார்கள், இவர்கள் தன்னுடைய லைஃப் செட்டில்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், சோசியல் மீடியா. இன்னைக்கு பையன் வந்து பிள்ளைய பார்க்கறது உங்களுக்கு தெரியும். ஒரு உண்மை செய்தி, ஒரு தாய் ஒரு தந்தை இருக்கிறாங்க, கொண்டு போய் பிள்ளைகளை பார்த்துட்டு இரவு நேரத்தில் தாய் வேலைக்கு போறாங்க, தந்தை வேலைக்கு போறாங்க. இரவு நேரத்தில் எல்லாரும் வந்துடுறாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு இஷாவுக்கு பிறகு டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த அம்மா எதையோ சாப்பிட்டு இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எதையோ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி தொண்டையெல்லாம் எரியுது. கணவர்கிட்ட சொல்றாங்க, தொண்டையெல்லாம் எரியுது, லைட்டு போடுங்க, என்னாச்சுன்னு தெரியும். லைட்டை போட்டு பார்த்தா அந்த அம்மா சாப்பிட்டது தான் வாங்கி வச்ச முறுக்குன்னு நினைச்சு அங்க இருக்கிற கொசு பத்தியும் சாப்பிட்டுக்கிறாங்க. இது எதன் காரணமாக தெரியுமா? அவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய மொபைல் போனை ஒருத்தர் நோண்டிக்கிட்டு அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் கவனிக்காம தானும் அதிலே மூழ்கி அவருடைய இறப்பு வரைக்கும் அது போய் சேர்ந்த வர செய்தி நடந்திருக்கு. இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய மோகம், பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இதில் விட்டு வெளியே வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கு. மொபைல் போன் இல்லாமல் இன்னைக்கு யாருமே இருக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், நான் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, நான் சொல்லல, சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, the only way to guide the children is to perform it with the holistic education என்றான். what is holistic education அப்படின்னு ஒரு ஆய்வு பண்றான். holistic education is nothing but education filled with love, compassion as well as moral values
அந்த பிள்ளைய வளரக்கூடிய பருவத்திலேயே அந்த பிள்ளைய எல்லா கல்வியும் கற்றுக் கொடுக்கிற அதே நேரத்துல ஆன்மீகம் சார்ந்த, விழுமியங்கள் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த மாண்புகளோடு வளர்த்தால் மட்டும்தான் இந்த ஜென்சி கம்யூனிட்டியை பாதுகாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய ரிப்போர்ட் இல்ல. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் 2025 ஜனவரி 10ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கை. ஆக இன்றைக்கு வளரக்கூடிய இந்த பிள்ளைகள், இவர்களை வளர்த்தெடுக்க ஒரே ஒரு வழி உங்களுடைய எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. நான் மாற்று கருத்து சொல்லவில்லை, யாரும் குறை சொல்லவில்லை. இன்றைக்கு தென்காசி முழுக்க நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு கல்வியும் ஒரு பிசினஸாக பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் உடைய ஸ்கூல்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, நம்முடைய மாவட்டத்திலே வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் ஏன், நான் அக்பர் பள்ளி என்பதற்காக வேண்டி பேசவில்லை, நீங்கள் ஏன் இஸ்லாமிய எஜுகேஷன் இருக்கிற பள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா? எங்க போனாலும் உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அரபியில சொல்லுவாங்க இல்ல, மல்லா அதவலஹு லா இல்மலஹு, யார் இடத்துல ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்துல கல்வியே. கல்வின்னு சொன்னாலே என்ன டெஃபினிஷன்னா ஒழுக்கம் பிளஸ் கல்வி, இதுதான் கல்வி. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு அசம்பாவித சம்பவம் நடக்கிறது. படிச்சவங்க அந்த செய்தவங்க யாரு நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும். படிக்காதவன் அந்த தவறை செய்யவில்லை, நன்றாக படித்து பட்டம் பெற்றவன் தான் தவறை செய்திருக்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பள்ளி இருக்கிற எல்லா குற்றங்களிலும் ஈடுபடக்கூடிய நபர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் படிக்காதவனா இல்லை, எல்லாம் படிச்சவன் தான். ஆனா என்ன கொஸ்டின் மார்க் இருக்கு தெரியுமா? நிறைய டிகிரிஸ் இருக்கு, ஆனா ஒழுக்கம் அவனிடத்துல இல்லை. அக்பர் பள்ளியில நாங்கள் எந்த அளவுக்கு எஜுகேஷனை கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே நேரத்துல அந்த பிள்ளைக்கு வளரக்கூடிய பருவத்திலே மார்க்கம் சார்ந்த கல்விகளை ஒதுக்கும். நபிமாருடைய வரலாறுகளை சொல்றோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பா லா துரப்பு அப்னாவுக்கும் கமா லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாவுக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் வளர்த்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். நான் சொல்லல, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாவுக்கும். நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்த மாதிரி நீங்க வளர்த்தாதீங்க. ஏன்? அன்னஹும் குலிகு ஸமனின் மின் கைரி ஸமன். நீங்கள் படைக்கப்பட்ட காலம் வேறு, அவர்கள் படைக்கப்பட்ட காலம் வேறு. அவர்களையும் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதே வேளையில் நபிமாருடைய வரலாறுகள் சார்பாக, ஒழுக்கங்கள் சார்பாக, விழுமியங்கள் சார்பாக நீங்கள் எப்பொழுது ஒரு கல்வியை அவர்களுக்கு வளரக்கூடிய பருவத்திலிருந்தே போதிப்பீங்க. பாருங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அகாடமிக்ஸ்ன்றது இஸ் a part அவ்வளவு. அதையும் தாண்டி ஒழுக்கங்கள் தேவை. அதற்கு பின்னாடி we have to concentrate on education. இது சைக்காலஜி படிச்ச பெற்றோர்களுக்கு தெரியும். அதனால் அக்பர் பள்ளியில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்றது ஒழுக்கம் சார்ந்த கல்வி, விழுமியங்கள் சார்ந்த கல்வி, ஆன்மீகம் சார்ந்த கல்வி, மார்க்கம் சார்ந்த கல்வி, அவரை சாலையான ஒரு பிள்ளையாக உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி. இதையெல்லாம் தவிர்த்து, இதையெல்லாம் தாண்டி பிள்ளைகளை, அந்த பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாக்கும் பணியை அக்பர் பள்ளி செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில நான் ஒன்றும் இங்கே வந்து அக்பர் பள்ளியை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்முடைய எல்லா பிள்ளைகளின் மீது சமுதாய அக்கறை உள்ளவனாக, மார்க்கத்தை படித்தவனாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெற்றோராக பிறந்த எல்லா நபர்களின் மீதும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு சரியான மார்க்க கல்வியை கொடுப்பது பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீது எல்லாருக்கும் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தந்தை அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உபகாரம் அவருக்கு மார்க்க கல்வி கொடுப்பது. தயவு செய்து அந்த விழுமியங்களை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். அதற்கான மிகப்பெரிய இடம் உங்களுக்கு அக்பர் பள்ளி. இந்த மாதிரி ஒழுக்கம் சார்ந்த, தர்மீம் சார்ந்த பிள்ளைகளாக ஒரு பிள்ளை ஆரம்பத்திலிருந்து தொழுகணும்னு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஒரு 2வது 1வது இருந்து மக்கள்னா பொருள் சொல்லிக் கொடுக்கப்படுது. இந்த பிள்ளையை நீங்க 10வதுக்கு பிறகு மக்கள் அவங்கள்ட்ட சொல்லி கழிட்டாரு. வெளியில போகும்போது நீங்க அப்படியே போக சொல்லிக்க போகாது. இந்த பையனை தொப்பி போட நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, தொழுகணும் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்? பழக்கம் ஆயிடுச்சு. எப்ப பழக்கம் நீண்ட நாட்களுக்கு ஏற்படுமோ அது வழக்கமாக ஆகிடும். அப்ப அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இங்க மார்க்கம் சார்ந்த
சேர பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகையால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவதற்கு, சிறந்த பிள்ளைகளாக வருவதற்கு நீங்கள் எல்லோரும் பெற்றோர்களாக இந்த நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு என்ன தெரியுமா? நான் உங்களிடத்திலிருந்து வேற எதுவும் கேட்கல. உங்களுடைய பிள்ளைகளை காலையில் நடக்கக்கூடிய குர்ஆன் கிளாஸ்லையும் மற்றபடியான எஜுகேஷன்லையும் அக்பர் பள்ளியில கம்ப்ளீட் பண்றதுக்கு அனுமதியும் தான் கேட்கிறோம். இது ஏன் கேட்கிறோம்னா, நாங்க ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோம். அந்த பிள்ளை எங்களுடைய பள்ளியிலிருந்து வெளியேறும் பொழுது ஒரு ஹாஃபிஸாக வெளியாக வேண்டும் என்பது எங்களுடைய சேர்மனுடைய கனவு. அதை மெய்ப்பிக்கும் பொருட்டு அதனுடைய நீண்ட ராஜமாட்டையில் நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் பெற்றோர்களாக உங்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பீங்கன்னு நம்புறோம். ஒத்துழைக்கலாமா? ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அது எல்லா நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் நம்மளை காரண காரியமாக ஆக்குவானாக. மறுமையில நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கியரை புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக, தக்குவா உள்ள பிள்ளைகளாக, மார்க்கத்தை விளங்கிய பிள்ளைகளாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை நீ வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தரில் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. I'm
Please give them applause as the song. الفتى العبقري أنبل الفتيان وأشجع الفرسان امتلأ قلبه بالإيمان وفرض بالحكمة والبطولة وحسن البيان. علي سيد الفتيان علي سيد الفتيان أنبل الفرسان علي أنبل الفرسان سيد الفتيان علي سيد الفتيان أنبل الفرسان أنبل الفرسان كان حين دعا رسول الله للإيمان رسول الله للإيمان
Please clap your hands. Thank you. Amra Fatima from LKG. Mohammed Shafi. Mohammed Shafi from LKG. Second place goes to Mohammed Ryan from LKG. Mohammed Shafi from LKG. Second place goes to Mohammed Ryan from LKG. Bye. Bye. Third place goes to Sahib. A. Alfia from LKG B. First place goes to A. Alfia from LKG B. Second place goes to Adira Fatima from LKG B. First place goes to Alfia from LKG. Clap your hands. Alfia from LKG. படிப்போடு சேர்ந்து விளையாடுவதற்கான பரிசுகள். Adira Fatima from LKG. Please clap your hands. Second place goes to Adira Fatima from LKG. Third place goes to Alia from LKG. First place goes to Mohammed Mushraf from LKG. Mohammed Mushraf from LKG B. First place goes to Mohammed Mushraf from LKG. Second place goes to Mohammed Danis from LKG. Third place goes to Mohammed Aslan from LKG. Fatima Sama from UKG. First place goes to Fatima Sama from UKG. First place goes to Fatima Sama from UKG. Second place goes to Hiba Sada from UKG. Third place goes to Rasya Nasim from UKG. Second place goes to Hiba Sada from UKG. Third place goes to Rasya Nazim from UKG. First place goes to S. Mahilan from UKG. Muhammad Akmal from UKG. Third place goes to Abdul Rahman from UKG. First place goes to Hidayah from UKGB. Second place goes to Hamna from UKG. Third place goes to Anika Maria from UKG. Hidayah from UKG. Hamna from UKG.
Umarul Farooq from UKG. Umarul Farooq from UKG. Mohammad Usman from UKG. Naufal Rasali from UKG. Juwairiya Saima from first standard. Afifa Siddiqa from first standard. E. Harsini from first standard. Juwairiya Saima from first standard. Second best goes to M. Afifa Siddiqa from first standard. Third place goes to E. Harsini from first standard. Ahmad Yusuf from first standard. Ahmad Yusuf from first standard. Okay. S. Abdullah from first standard. B. Abdul Rauf from first standard. S. Abdullah from first standard. B. Abdul Rauf first standard. Okay. Saifa Fatima from first standard B. Nurul Rumana from first standard. Nurul Rumana from first standard. Rifana Fatima from first standard. Muhammad Bakrus from first standard. S. Muhammad Affan from first standard. Sri Midun from first standard. Bakrus from first standard. Muhammad Affan from first standard. Mukshina Begum from sixth standard. Mukshina Begum from sixth standard. Mukshina from sixth standard. Fatima Najla from sixth standard. Muhammad Ismail from sixth standard. Isma Safri from second standard. Mukshina from sixth standard. Isma Safri from second standard. Shakina from second standard. Sakina from second standard. Asika from second standard. Muhammad Ishaq from second standard. Muhammad Ishaq from second standard. Sayyid Abdul Karim from second standard. Sheikh Khalid from second standard. Sheikh Anup from second standard. Layana from second standard. Murshida from second standard. Alina Azad from second standard. Muhammad Ajivat from second standard.
Amana from third standard. Amana from third standard. Arshida from third standard. Arya Dasim from third standard. Muhammad Arif from third standard. Muhammad Ayyan from third standard. Muhammad Anas from third standard. Muhammad Ayyan from third standard. Daira from third standard. Asasiyan from third standard. Daira from third standard. Daira from third standard. Asasiyan from third standard. Marsuka Fatima from third standard. Muhammad Adil from third standard. Nabil from third standard. Rasid Elia from third standard. Muhammad Ishaq from fourth standard. Muhammad Ishaq from fourth standard. Samsul Rai from sixth standard. Samsul Rai from fourth standard. Muhammad Ishaq from fourth standard. Samsul Rai from fourth standard. Samsul Rai from fourth standard. Al-Hania from fourth standard. Hijabarai from fourth standard. Afin Chulaya from fifth standard. Afin Chulaya from fifth standard. Dasfiya from fifth standard. Raufat Risa fifth standard. B. Raufat Risa from fifth standard. Muhammad Yafi from fifth standard. Muhammad Khalid from fifth standard. Ahmad Abdullah from fifth standard. Samsudin from sixth standard. Adil from third standard. Nabil from third standard. Ahmad Abdullah from fifth standard. Parents யாரும் கலந்து போயிட வேண்டாம். ரிமைனிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி Muhammad Khalid from fifth standard. கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வு மாத்திரம் இருக்கிறது. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த பெற்றோர்கள் கடைசி நிகழ்வில் இருந்து கொண்டு மாணவர்களை ஆர்வமூட்டி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இன்னொரு hardly 10 to 15
பள்ளியிலே அக்பர் நர்சரி பிரைமரி ஸ்கூல் ஆரம்பித்து 17 ஆண்டுகளிலே பல்வேறு மாணவ செல்வங்களை உயர்கல்விக்கு இந்த பள்ளி வழிவகுத்திருக்கிறது. நல்லொழுக்கம் உள்ள நல்ல மாணவர்களை இந்த பள்ளி நிர்வாகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம் சமுதாயத்தில் வெளிநாட்டு வாழ் மக்களாக வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்து மாறி காவல்துறை அதிகாரிகளாக, வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, மாவட்ட ஆட்சியராக, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக போன்ற இந்திய ஆட்சி பணிகளிலே பங்கெடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களை நம் பள்ளியின் மூலம் பெற வேண்டும் என்பதற்காகவே தான் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துகின்ற அக்கௌண்டன்ட் அவர்கள் இந்த பள்ளியை நடத்துகிறார்கள். ஆகவே தாய்மார்கள் ஆண்டு விழாவிலே ஒரு நாள் நம்மளுடைய குழந்தைகளை ஊக்குவிப்பது மட்டுமில்லை.
Next I call upon you, Ms. M.S. Marzana. Next, share the stage, Mrs. M. Shanti B.S. Next, share the stage. Next, share the stage, Ms. M. Nasreen Faxi, B.Com, to get her award. Stage, M. Dilsha Traihana, B.A, to get her award. Next, join the stage, Ms. M. Subhani Nisha, B.Com, to get her award. Next, share the stage, N. Sayyid Majida Ma'am Alima, to get her award. Next, shares the award. Yes. Next, shares the stage, Mrs. P. Sudari Odigu, MSc B.Ed Ma'am, to get her award. அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களே Thank you. Chitra ma'am to receive the honor.